நன்றி. விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமா? கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்குமா? விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, ஒரு ஓட்டு போடுங்க. என்ன? ஆமா கொடுத்துட்டு வாங்க. ஆமா என்ன அங்க அம்மாட்டே ஒண்ணு கொடுத்துருங்க. விவசாய சின்னங்க, விவசாய சின்னம். நம்ம அதுக்குதான் உள்ள நிக்கணும். விவசாயத்துக்கு போடுங்க. எங்க ஐயா போட்டதுதான் போதும். போடுங்க சொல்லுங்களா? சொல்லுங்க. என்ன வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க, மாற்றத்தை கொண்டு வரலாம். என்ன அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்தாங்க. என்ன எல்லாத்தையும் சொல்லி உறுதி பண்ணுங்க. பெரியவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. விவசாய சின்னமா ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி அடுத்த ஆமா எல்லாத்தையும் கூடுறோம். நல்ல அடுத்த பிள்ளைகளுக்கு படிப்பு, நல்ல குடிநீர், நாலு வசதி எல்லாம் உருவாக்கும். மின் விளக்கெல்லாம் உருவாக்கும். என்ன இது வரைக்கும் இருந்தவங்களாம் போதும். என்ன ஒரு புதிய மாற்றம் பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இதை உருவாக்கணும். விவசாய சின்னம் தான். விவசாயம் இருந்தால் நம்ம சாப்பாடு. விவசாயம், ஆடு மாடு மேய்த்த வளர்த்தல் எல்லாம் அரசு பணி நம்ம சொல்றோம். எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஏன்னா இவங்களால செய்ய முடியாத நம்ம சொன்னதுனால அவங்க கிண்டல் அடிக்காங்க. நம்ம வந்து உறுதலா செய்வோம். சரியா? அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு திட்டங்களை வச்சிருக்காரு. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு நாட்டை கொண்டு வாங்க. இருக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். அந்த வந்து விவசாயத்தில் நாம் தமிழ் கட்சியில வாய்ப்பு கொடுங்க. மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆமா விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. போடுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன நீங்க பெரியவங்க தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அடுத்த பிள்ளைகளுக்கு ஆமா வழிகாட்டணும். அப்படியா? கவனிச்சுவோங்க. வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னம் விவசாய சின்னம். ஆமா விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். என்ன மாற்றம் உங்கள்ல இருந்து தொடங்கட்டும். நீங்க தான் தொடங்கி வைக்கணும். அடுத்த தலைமுறைகளை பார்க்கணும். கல்லூரி பேராசிரியர், வழக்கறிஞர், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர் எல்லா தகுதி இருக்கு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாயம் பார்க்கிறவங்க விவசாயத்தை காப்பாற்றலாம். செய்யவும் மாட்டாங்க. ஆமா எல்லாம் கூட இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க இல்லையா? விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அதில் மாற்றத்துக்கு ஐயா சொன்னதே பெரிய போதும். என்ன அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதுங்க. அதான் சரி சரி. ஆமாம் போயிட்டு விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு தான் மாற்றம் தொடங்கும். விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. ஆமாம் விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும். அதற்கான திட்டம் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் வச்சிருக்கிறாரு. என்ன நாம செய்ய முடியாது, வேற எவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது.
நம்ம கட்சிக்கும் நம்முடைய கொள்கைக்கும் அந்த நோக்கம் இருக்கு. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். இல்லை இது வரைக்கும் இல்லாமலாம் பாதுகாக்கல. டாஸ்மாக் கடைன்னு வச்சுருக்காங்க. எல்லாம் மாற்றணும், எல்லாம் ஒழிக்கணும். விவசாய சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆமா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுக்கான திட்டம் பூரா நாம் தமிழ் கட்சியில் செந்தமிழ் சீமான் இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன விவசாய சின்னத்துக்கே ஓட்டு போடுங்கம்மா. விவசாய சின்னம் ஒரு ஓட்டு போடுங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும். என்ன இதெல்லாம் முடியும். நம்ம எல்லாம் விவசாயி. அந்த விவசாய பிள்ளைதான் கால் முடியாம இன்னும் சரி மருத்துவ சரி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. என்ன மாற்றத்தை கொண்டு வாங்க ஐயா. விவசாய சின்னம் ஏன்னா இப்படி கையெழுக்கவே தெரியுது. நம்ம விவசாயி, நானும் விவசாயி தான், விவசாய பிள்ளை தான். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. போயிட்டு வரம்யா. எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லி உள்ள உள்ள ஆளுங்க சொன்னதான் கேட்பாங்க. என்ன அதான் பார்த்தேன். எல்லாத்தையும் சொல்லி விடுவாங்க. நிதி பங்களிப்பு எல்லாரும் காசு கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. எங்களுக்கு எங்க எளிய பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க உழைப்புல சம்பாதிச்சதை எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்க கட்சிக்கு வலிமை சேர்க்கிறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆட்சி நம்ம கைப்பற்றோம். இளைய தலைமுறை பிள்ளைகளை பாதுகாப்போம். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஒரு மாற்றம் என்ன சொல்லுங்க. எல்லாரும் விவசாயிக்கு போடுங்க. இவ்வளவு நாள் மற்ற கட்சிகள் போட்டதெல்லாம் போதும். இது வரைக்கும் அவங்க எந்த மாற்றமும் கொண்டு வரல. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம். சொல்லுங்க. விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன இந்த தடவை ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. வீட்டில் எல்லாரும் சொல்லி எல்லாருமே விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க ஐயா. ஆமா, இல்ல நம்ம சகோதரர் தான். அவரும் விவசாயி, நம்ம எல்லாருமே விவசாயி தான். ஆமா ஆமா ஆமா, அரசு பணியா மாத்திடுவோம் எல்லாத்துக்கும். போயிட்டாங்க. வீட்டில் சொல்லுங்கடா, சொல்லி எல்லாத்தும் என்ன விவசாய சின்னத்துக்கு போட சொல்லுங்க. உங்களுக்கு வாக்கு வந்துட்டா இல்லையா? இன்னும் வாக்கு வரல. அம்மா அப்பாட்ட சொல்லுங்க. என்ன அண்ணன் தம்பி யாருனாலும் சொல்லுங்க. விவசாய சின்னத்துக்கு போட சொல்லுங்க. ஒரு மாற்றம் பார்த்து பார்த்து ஒரு வாய்ப்பு விவசாய சின்னத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன போயிட்டு வரோம். ஓட்டு போடுங்க. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணின்னு சொல்றோம். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம கட்சி ஆட்சி வந்துன்னா சீமான் செந்தமிழ் சீமான் வந்து சரியான திட்டம் வச்சிருக்காரு. மாற்று வாரியா என்ன அதை நம்ம செய்வோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாதுகாக்கணும். ஆமா, வீட்டில் சொல்லி குடும்பத்தோட விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்களும் விவசாய பிள்ளைகள் தான். விவசாயம் இல்லாட்டா எதுவுமே இல்லையா? நீங்க பெரியவங்க தான். விவசாய சின்னத்துக்கு போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன அதான் அதான் மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆமா, படிங்க. என்ன அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதுக்கு நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு இலவச கல்வி, மருத்துவம், நல்ல தரமான மருத்துவம், எல்லாத்துக்கும் தூய குடிநீர், தண்ணீர் விற்பனை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நம்ம கட்சி தான். எங்கள் பொம்பளை பிள்ளைகளை தொட்டா தூம்புன்னு சொல்லியிருக்காங்க செந்தமிழன் சீமான். அதனால நீங்கள் விவசாயத்துக்கு போடுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. மற்ற கட்சி வேட்பாளரோட ஒப்பிட்டு பாருங்க. யார் நல்லா அறிவானவர், யார் நேருக்கானவர், அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும். மற்ற கட்சி வேட்பாளர் ஓட்டு பேச நிற்கிறாங்க. திமுகவில் நாராயணசாமி நிற்கிறாங்க. 2 பேருமே பல வருஷம் அடிச்சு 3 திருடி
மாற்று வேட்பாளர் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நம்ம சின்னமே விவசாய சின்னங்க. நீங்களாம் இஸ்லாமிய இதுங்களுக்கு முழுக்க சிறுபான்மை சொல்ற தவிர்த்து நாங்கள் சொல்லலாம். நல்லாவே உங்களுக்கு சீமான் பேசலாம் பார்த்துருக்கீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க.